ஐயா 2026 எலெக்ஷன் யார் வருவாங்க? டிவிக்கே வருவாங்க. ஸ்டாலின் இப்போதைக்கு சொல்ல போனா டிஎம்கே தான். இப்போதைக்கு விஜய் தான், தளபதி விஜய் தான் வருவோம். நமக்கு வந்து டிஎம்கே தான். 26 எலெக்ஷனில் வந்து டிவிக்கே தான் வரும். அதை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே தான் ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். என்னுடைய கருத்து வந்து திருமணம் வந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் யாரும் வர முடியாது. விஜய் கூட சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஒரு ஆட்சி அமைச்சா இன்னும் நல்லா இருக்குன்னு என்னுடைய கருத்து. கலப்படமான அரசியலாக இருக்குது. கூட்டணி எது வந்து உறுதுணையாக இருக்கோ அந்த ஆட்சி தான் வந்து அமையும். ரெண்டாயிரத்தி 26 எலெக்ஷன்ல யார் வருவாங்க? தளபதி அவர் தான் வருவார். அவரை மிஞ்சின ஆள் கிடையாது. தமிழ்நாட்டை காப்பாற்றுறது அவர் தான், எல்லாமே அவர் தான். என்றைக்குமே ஸ்டாலின் தான் வருவார். புரியுதுங்களா? அவரால் மட்டும்தான் எதையுமே எதுக்க முடியும், ஜெயிக்க முடியும். மகளிருக்கு 1000 ரூபா ஊக்கத்தொகை, பஸ்ஸில் போனால் ஃப்ரீ. வேறு எந்த ஆட்சியில் செஞ்சுருக்கிறாங்க. அவர் தான் எங்கள் தலைவர், அவருக்கு தான் எங்கள் ஓட்டு. யார் வரக்கூடாதுங்கிறது தான் முக்கியம். இந்த அதிமுகவும் திமுகவும் வரக்கூடாது. மற்றவங்க யார் வேணாலும் வரலாம். இதுதான் என்னுடைய கருத்து. 50 ஆண்டு காலமாக இந்த நாட்டை குட்டிச்சேராக்குனது இருவரும் தான். டிவிக்கே வருவாங்க. எதனாலனா குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு மெயினாக பாதுகாப்பாக இருப்பார். அதுக்காக தான். அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ஆட்சி வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லையா, அதுக்காக தான். நமக்கு வந்து டிஎம்கே தான். டிஎம்கே நல்லா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாமே நல்லது பண்ணுறாங்க. லேடிஸுங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க. எல்லா இதுக்கும் நல்லது பண்ணுறாங்க. அதனால் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. 26 எலெக்ஷனில் வந்து டிவிக்கே தான் வரும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து ரசிகர் மன்றம் அது இதுன்ட்டு போகையில் அவங்க தான் வருவாங்க. ஜெயிக்கு தானே, வேற யாருக்கும் கிடையாது. இல்லை மெஜாரிட்டி யாரும் வர முடியாது. இப்போதைக்கு சொல்ல போனா டிஎம்கே தான். இப்போதைக்கு அடுத்து வேணா என்ன வேணா மாறலாம். இன்னும் 1 மாதம் இருக்கு. கூட்டணி பொறுத்து தான் எல்லாமே மாறும். ஏன்னா எடப்பாடி என்ன பண்ணுறாரு, அடுத்து விஜய் என்ன பண்ண போகிறாரு, அது கூட்டணி பொறுத்து தான் மாறப்போகுது. ஆனால் இப்போதைக்கு சொல்ல போனால் டிஎம்கே தான். எல்லாமே அரசியல் களத்தில் அவங்களோட கூட்டணி பொறுத்து மட்டும்தான் எல்லாமே மாறும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருக்கலாம், ரங்கராஜன் அந்த பேட்டி பார்த்துருக்கலாம், நிறைய பேர் பேட்டி தந்திருக்காங்க எப்படி என்னன்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க கூட்டணியை வச்சு தான் நம்ம கருத்து கணிப்பு சொல்ல முடியும். அதனால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இன்றைக்கி 1000 ரூபா ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. 20 கிலோ அரிசி போகிறானுங்க ராசனில். யார் இதுக்கெல்லாம் போராடினது? இந்த மாதிரி வாங்கிட்டு நம்ம வந்து நன்றி மாறக்கூடாது தடா. என்னுடைய கருத்து வந்து திருமணம் வந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவர் தான் வந்து இருக்க பொலிட்டிக்கலில் அவர் தான் வந்து நான் ஸ்டாண்டர்ட் ஆகிறாரு, நல்ல தலைவராகிறாரு, நல்லா பேசக்கூடியவராகிறாரு. கருத்து நல்லா இருக்குது. மற்ற வேறு கிடையாது. டீமுக்கு போட்டு அவர் வெளியே வந்துட்டு அவர் தனியாக நின்று ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும். 2026 எங்களை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே தான் ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ நடந்த கரூர் வைக்கிற பாருங்க, நமக்கு கண்ணு முன்னாடி தெரியுது என்னென்னா இவங்க தான் செஞ்ச மாரி நமக்கு தெரியுது. திமுக தான். அப்படிங்கும்போது எல்லாரும் ஆப்போசிட்டாக தான் எதிர்க்கிறோம். இல்லை டிவிக்கே தான் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறோம். 2026 டிஎம்கே தான். சொல்ல முடியாது. விஜய் வந்து டிஎம்கேல சேர்ந்தாலும் சேரலாம், கூட்டணி அவங்களோட சேர்ந்தாலும் சேரலாம், வாய்ப்பு இருக்குது. டிவிக்கே தான் ப்ரோ. விஜய் தான், தளபதி விஜய் தான் வருவோம். ஃபுல்லாக அதில் எதுவுமே மாற்றமே இல்லை. சும்மா கரூரில் நான் தான் போராட்டம் நடந்தாலும், நான் தான் சரி பண்ண இது பண்ணாலும் 2026 தளபதி தான், டிவிக்கே தான். அது வந்து எந்த மாற்றமும் இல்லை, எதுவுமே இல்லை. டிவிக்கே ஃபார் டிஎன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் வந்து எவ்வளோ கட்சிகள், புதுசாக கட்சிகள் தோன்றி அடுத்தது யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது என்னுடைய மனசில் பட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகம், புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர் மறைவுக்கு பிறகு வருகிற சட்டசபை தேர்தல் சந்திக்க போகிறாங்க. இந்த தேர்தலில் எங்களுடைய அந்நியார் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்து ஆட்சி அமைஞ்சா தமிழகம் வந்து மிக சிறப்பாக இருப்பது என்னுடைய கருத்து. அதே போல் இன்னொரு விருப்பம் எனக்கு இருக்குது. ஒரு தேமுதிக கட்சிக்காரனா என் மனசில் ஒரு விருப்பம், விஜய் கூட சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஒரு ஆட்சி அமைச்சா இன்னும் நல்லா இருக்குன்னு என்னுடைய கருத்து. 20 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலப்படமான அரசியலாக இருக்குது. கூட்டணி எது வந்து உறுதுணையாக இருக்கோ அந்த ஆட்சி தான் வந்து அமையும். இப்போ ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து வலுவிழந்து இருக்குது. டிஎம்கே வந்து கூட்டணி வந்து விசி கலந்து எல்லாமே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஓட் பேங்கிங் ஜாஸ்தியாக இருக்குது. ஏடிஎம்கே வந்து உறுதுணையாக வர்றதுக்கு அவங்க கூட்டணி வந்து இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தினா ஏடிஎம்கே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்றா இருக்காங்க. இப்போ பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியலில் வந்து ரொம்ப வந்து உறுதுணையாக ஸ்ட்ராங்காக இல்லை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். இப்போ அவங்க ஸ்ட்ராங் ஆகணும்னா ஒரு பெரிய பிரதான கட்சி தாவாக்கா உள்ளே இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க. ஓட் பேங்கிங் இன்னும் நிறைய ஜாஸ்தி ஆகும். இப்போ இன்னும் வந்து காலம் கடந்து இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. 6 மாதம் கழிச்சு தான் நம்ம வந்து அடுத்து யார் எலெக்ஷன் வருவாங்க டிசைட் பண்ண முடியும். அவங்களோட வாக்குறுதிகள் யார் வந்து சிறப்பாக வந்து செய்வாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து ஓட் போடுறோம். ஏற்கனவே வந்து 2 பிரதான கட்சிகள் வந்து ஆண்டாண்டு நம்ம நிறைய வந்து ஏமாந்துட்டோம். யாருமே வந்து அவங்க சொன்னதை இது வரைக்கும் செய்யலை. அதனால் புதுசாக ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
நம்ம வாய்ப்பு கொடுத்தா அது நம்ம வந்து என்ன இதுவும் நம்ம வந்து முன்னேறதுக்கு நிறைய வழி இருக்கும். ஓட் போடுவீங்க, இப்போ புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா ப்ரோ? நான் வந்து யாருக்கு ஓட் போடுவேன்னா, இப்போதைக்கு அரசியல் களத்தில் இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து தான் நான் ஓட்டு போட முடியும். நான் வந்து ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட், நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், குரூப் 1 மெயின்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். இப்போதைக்கு வந்து இந்த 5 ஆண்டுகளில் குரூப் 1 வந்து முதன்மை தேர்வில் வந்து அதிக வேக்கண்ட் விட்டுட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. இதுக்கு மேலும் அதிகமாக விட்டுட்டு இதே மாதிரி வந்தால் நான் அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போட முடியும். இப்போ அவங்களுக்கு வந்து ஓட் பேங்கிங் நம்ம கொடுத்தோம்னா இங்கே வந்து பெரியாரிசம் பேசுகிற நம்ம வந்து அப்புறம் அவங்களுக்கு ஓட் பேங்கிங் கொடுக்குறதுல ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இங்கே தமிழிசம் பேசுகிற நிறைய கட்சிகள் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து அந்தந்த கொள்கைகள் என்னவோ அவங்கவுங்க ஓட் பேங்கிங் கொடுத்தா தான் வந்து நம்ம முன்னேற முடியும். இங்கே வந்து அண்ணங்க பக்கத்து மாநிலங்கள் வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இங்கே இருக்க மக்கள் வந்து எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால இந்த சவுத் சைடில் இருக்கவங்க வந்து ஓட் பேங்கிங் வந்து உள்ள பிரதானமாக உள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சென்னையில் வந்து தெலுங்கு மொழி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் பக்கம் மலையாள மொழி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு ஓட் பேங்கிங் கொடுத்து நம்ம எல்லாருமே ஏற்கனவே சவுத் சைடில் ஃபுல்லாக ஒன்றாயிட்டோம். மேற்கொண்டு அவங்கள கொண்டு வந்து உள்ளே விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அப்புறம் ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஏன்னா அவங்களே நிறைய வளர்ந்துட்டாங்க உள்ள. அவங்க இதில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது. நம்ம டெவலப்மெண்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்மளோட டெவலப்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஏற்கனவே இப்போ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நிறைய வேலைவாய்ப்பு இல்லை அவங்க வந்ததுனால. அதனால் நம்ம வந்து நம்மளோட இதை வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஓட் பேங்கிங் நம்மளுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். கூட்டணி அமைதியை பொறுத்து தான் நம்ம அடுத்து யார் வர போகிறாங்கன்னு சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்ம வந்து டிஎம்கே மட்டும்தான் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா டிஎம்கே வந்து எல்லா 234 தொகுதியிலையும் கொஞ்சம் வலிமை இருக்காங்க, பாதிக்கு மேலே வின் பண்ணி கரெக்டாக இருக்காங்க பொசிஷனாக. ஆனால் இதுக்கு மேலே எடப்பாடி ஆகட்டும், இல்லை விஜய் கூட்டணி ஆகட்டும், சிறுபான்மையர் கூட்டணி இருக்குது, இது மேபிள் எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்தால் அவங்க வின் பண்ணலாம். ஏன்னா இன்னும் ஒரு தேர்தல் காலத்துக்கு முன்னாடி ஒரு ஜனவரி, பிப்ரவரியில் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி கூட்டணி எப்படி மாறுது, தேர்தல் அரசியல் களம் எப்படி இதாகுதுன்னு சொல்லிட்டு. அதனால் மக்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லுவாங்க. அது எல்லாமே வச்சு தான் நாம் வந்து யூகிக்க முடியும். இப்போதைக்கு நம்ம வந்து டிஎம்கே தான் சொல்ல முடியும். நல்லது நிறைய செஞ்சுருக்காங்க, எதுவும் சொல்ல முடியாது, நாம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, இன்னும் அதிகமாக செய்யணும் தான் மக்களோட கோரிக்கை. வளர்ந்த ஒரு மக்கள் தொகைக்கும் நகர் இடப்பாளர்களுக்கும் அவங்க செஞ்சால் மட்டும்தான் இப்போதைக்கு சுச்சுவேஷனில் ஒரு பணவீக்கமோ ஒரு இது வராமல் தவிர்க்க முடியும். இதை வந்து வைக்கிறேன். டிஎன்பிசியில் அதிகமாக வேக்கண்ட் விடணும். அப்படி விடும்போது நிறைய யங்ஸ்டர் இருக்காங்க. இன்றைக்கி வந்து உழைக்கும் மக்கள் யங்ஸ்டர் தான் இருக்காங்க. 18 வயசுக்கு மேலே 65 வயசுக்குள்ள யங்ஸ்டர் இருக்காங்க. அவங்களோட ஓட்டு எப்படி வேணால் மாறலாம். புதுசாக இருந்த கட்சி வந்தால் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் போடுறது இல்லைப்பா. என்றைக்குமே ஸ்டாலின் தான். என்றைக்கும் அங்கே ஓட்டு உதயசூரியன். 26 இல்லத்தில் நான் 31லையும் திராவிட மாடல் ஆட்சி தான் இருக்கும். தளபதி எதுக்கிறதுக்கு சரியான தலைவர் யாருமே கிடைக்கல, இன்னும் பிறக்கவும் இல்லை. தளபதி போனால் இளைய தளபதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின்.